இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. பார்த்தோமே சினிமாவில் காட்டக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, அருவாள் எடுத்துட்டு வெட்டுறதும், அதே போல் வெட்டியாக படிக்காமல் ஊரை சுற்றிட்டு எப்படி சொல்ல ரூடை வந்து திரிஞ்சிட்டு திரிகிறவங்க மாதிரி தான் நம்மளை வந்து பெரும்பாலும் வந்து காட்டியிருக்காங்க. இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டா, தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா வந்து ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஜல்லிக்கட்டு. தமிழர்கள் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய பொய், மிகப்பெரிய வரலாற்று ரீதியான பொய் கூட சொல்லலாம். ஏன் தமிழகம் முன்னேறங்கிறது பெரிய கேள்விக்குரிய அந்த இடத்துல இருக்கு. இதுக்கான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்ப்பனர்கள் ஒரே காரணம் பார்ப்பனராகவே இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழர்களை வந்து தொழில் ரீதியாக பிரித்து அப்படியே ஜாதியாக மாற்றி, நீ இதை பண்ணு, நீ உங்கள் அப்பா தொழிலை செய்ய, உங்கள் அப்பா வந்து நீ உங்கள் அப்பா செஞ்ச தொழிலை நீ செய்யி அப்படின்னு சொல்லி, நீ தச்சர் வேலை செஞ்சா நீ தச்சர் வேலை செய்யி, நீ வந்து விவசாயம் செஞ்சா நீ விவசாயம் செய்யி, நீ துணி துவைச்சா நீ துணி மட்டும் துவைச்சிக்கிற அப்படின்னு சொல்லி வேலையை அடுத்தவங்க கற்றுக்க கூட. அவங்க வந்து கொண்டு வர்றது வேத நாகரிகம், எங்கள் நாகரிகம் உட்பட்ட நாகரிகம், கீழடி நாகரிகம் இல்லை அப்படி சொல்லி கொண்டு வர்றான். வேத நாகரிகம் என்ன சொல்றதுன்னா, வேதம் என்ன சொல்றதுன்னா, நீ பிறப்பால நீ தாழ்ந்தவன், ஒருத்தனுக்கு கீழே நீ ஒருத்தவன், நீ வந்து பிறப்பால நீ வந்து அடுத்தவன் மேலே வர முடியாது, நீ என்னதான் பண்ணா நீ அடுத்தவன் கீழே அப்படின்னு சொல்லுது. இப்படிப்பட்ட நாகரிகம் தான் எங்க நாகரிகம் உட்பட்ட நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்பனர்கள். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறோம்னா, தஞ்சையில் நடக்கிற தமிழ் மக்கள் இசை விழாவுக்கு நீ அவசியமா கலந்துக்குங்க. நம்ம ஏதோ ரூடா வந்து பிஹேவ் பண்ற மாதிரி அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம மதுரை அப்படி நார்மலாவே அப்படி கிடையாது. ஏன் அப்படி பேசுறாங்க? இப்போ கூட சசிகுமார் சார் வந்து அவங்க பேசும்போது சொல்லியிருக்காங்க, அதாவது மதுரைனாலே ரவுடிசத்தை மட்டும்தான் படத்துலையுமே வந்து காமிக்கிறாங்க. ஸோ நார்மலா மற்ற இடத்துல இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மதுரைக்காரனாலே ரவுடி பசங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ மதுரைக்காரங்க எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து மோஸ்ட்லி படத்துல வந்து மதுரைக்காரங்களை காமிக்கிற விதமே நீங்க சொன்ன மாதிரி ரவுடிசமாகவும் ஒரு மாதிரி கெத்தா தெரிகிற மாதிரி, ஒரு மாதிரி அது கெட்ட சிந்தனையோட இருக்கிறவங்க, அவங்க வந்து ரவுடிசம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்க அப்படியே காமிக்கிறாங்க. ஆனா அதை தவிர்த்து அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து பார்த்தா மதுரையை பொறுத்தவரைக்கும் பல விஷயம் இருக்கு. இப்போ எப்படின்னா, மதுரையில வந்து நிறைய பாரம்பரியம் இருக்கு, நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு. இப்போ இது திருப்பரங்குன்ற பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்து முஸ்லீம்ஸ், இந்து, கிறிஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒன்னா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா சில பேர் அதை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து சித்திரை திருவிழா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து நான் இந்து மட்டும்தான் போய் கொண்டாடணும்னே கிடையாது. அதுல வந்து கிறிஸ்டின்ஸ் வருவாங்க, முஸ்லீம்ஸ் வருவாங்க, எல்லாருமே வந்து சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயமா, தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு விஷயம் நடக்காது அது மாதிரி கொண்டு போறாங்க. அதெல்லாம் படத்துல காமிக்கலாம். இன்னும் நிறைய ஊர்ல தேரோட்டம்லாம் நடக்கும். தேரோட்டம் நடக்கும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் வருது. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் இது திருவிழா வைக்கிறப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து ஹெல்ப் பண்றது, ஹிந்துஸ் வந்து ஹெல்ப் பண்றது, இது மாதிரி வந்து அந்த மத வேறுபாடு இல்லாம அனைவரும் ஒற்றுமையா இருக்காங்க. அதே மாதிரி கிராமங்களை பார்த்தா அந்த சாதி மதம் வேறுபாடு இருக்கும். ஆனா அதை தாண்டி வந்து சிட்டியோட கொஞ்சம், அதாவது கிராமமும் சிட்டி இல்லாம ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல பார்த்தோம்னா எல்லாருமே ஒற்றுமையா சமமா பழகுவாங்க. அதை காமிக்கலாம். அப்புறம் மதுரையில வந்து நிறைய வந்து கோவில் இருக்கு, நிறைய வந்து பாரம்பரியம் இருக்கு, காமிக்க வேண்டிய விஷயம். அதாவது படத்துல, ஏன்னா படம் மூலியமா தான் எல்லாத்துக்குமே எல்லாம் சென்றடையும். ஒரு ஊர் இப்படிதான், ஒரு ஊர் இப்படிதான், இப்போ சென்னைனா இப்படிதான் இருக்கும், மதுரைனா இப்படிதான் இருக்கும், அப்படி கொண்டு போறத படம் மூலியமா தான் எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. அந்த படம் மூலியமாவே அந்த வெட்டுறது, குத்துறது, அந்த சண்டை போடுறது அதெல்லாம் தவிர்த்துட்டு மதுரை பத்தி இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி, இப்போ நம்மளுக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் வந்து நம்ம ஊரை பத்தி அவங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா மதுரை மட்டும் சொல்லாமல் மதுரையை தவிர்த்து தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் நம்ம தென் மாவட்டங்களே இந்த மாதிரி ரவுடிசம் வெட்டுக்குத்து ஜெயிலுக்கு போகிறது அரசாகிறது இந்த மாதிரியே அவங்க படத்தில் சினிமாக்கள் ரீல்ஸ் எடுக்கிறது முதற்கொண்டுமே அப்படிதான் இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சிறப்புங்கள்னு சொல்லும்போது இந்த 3 மாவட்டத்துக்குமே பல சிறப்புகள் இருக்குது. சொல்கிறேன், நான் சிவகங்கை பிறந்தேன். சிவகங்கையில் என்ன சிறப்புன்னா கிட்டத்தட்ட 1280 அந்த காலகட்டத்திலேயே வேலுநாச்சியார் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா ஆங்கிலேயர் படையெடுத்து வந்தப்போ சிவகங்கையை கைப்பற்றிட்டாங்க. அவங்க தப்பிச்சு போய் ஹைதராலிட்ட உதவி கேட்டு 1000 படை வீரர்களோட வந்து திருப்பி சிவகங்கையை தாக்கி வேலுநாச்சி ஆங்கிலேயர்லேருந்து வேலுநாச்சியர் வந்து சிவகங்கை மீட்டாங்க. இப்படி இவ்வளோ இது பெண்கள் தனியாக ஒரு ஆட்சி அமைச்சு ஆட்சி நடத்தி இது வீரத்தோட இப்படி ஆங்கிலேயர்கள் யாராலும் வெல்ல முடியாத ஆங்கிலேயர்களை வந்து விரட்டி அடித்து கோட்டையை திரும்பி மீட்டாங்க. அப்படி பெருமை வாய்ந்தது தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி பெருமை வாய்ந்தது நிறையா இருக்குது. இப்போ நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரியுமே இதுவும் வந்து தமிழோட ஒரு சிறப்பான விஷயங்கள் பிளஸ் நம்ம மதுரையோட சிறப்பை பற்றி நீங்க 2 பேர் சொன்னீங்க. அதே போல இப்போ நம்ம மதுரையை எடுத்துக்கிட்டோம்னா மதுரையில 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில. இப்போ நம்ம கீழடியிலையுமே நிறைய வந்து அதாவது முதுமக்கள் தாலி இது போன்ற விஷயங்கள் வந்து நிறையவே வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல பல ஊர்களில் வந்து நம்மளோட தமிழ் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யானமலையில இருக்கு, அதே போல அரிட்டாப்பட்டி, மாங்குளம் இந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாம் வந்து தமிழோட எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. நானுமே அங்க போய் பார்த்துருக்கேன். அழகா வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம பார்த்தோமே சினிமால காட்டக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா அருவாள் எடுத்துட்டு வெட்டுறதும், அதே போல வெட்டியா படிக்காம ஊரை சுத்திட்டு எப்படி சொல்ல ரூடா வந்து திரிஞ்சிட்டு திரிறவங்க மாதிரிதான் நம்மளை வந்து பெரும்பாலும் வந்து காட்டியிருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து தமிழ் வளர்த்தது வந்து நம்ம மதுரைன்னு தான் வந்து முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சங்கம் வளர்த்த மதுரை வந்து நம்ம மதுரை தான். ஸோ இவ்வளோ பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா காட்டக்கூடிய விஷயங்கள் என்னமோ ரவுடிசம் ரூடா தான் நடந்துப்பாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு பொதுவாகவே காட்டுற மாதிரி இருக்கு. அது சரியான ஒரு விஷயமாவும் தெரியும். கீழே கிடைச்சதை விடுங்க, இதில் நாகரிகங்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஆற்று படுகை ஓரத்துகளில் தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட இதில் பழமையான நாகரிகம்னா எகிப்து நாகரிகம் சொல்லலாம். எல்லா நாகரிகத்துக்கும் முற்பட்ட நாகரிகம். அவங்க கிமு பல நூற்றாண்டுகள் அந்த நாகரிகம். அங்கே வந்து அரச கல்லறையில் தமிழ் பிராமி எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து சாதாரணம் இல்லாமல் அரச கல்லறையில் ஒரு வணிகரோட பெயர் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது தமிழர்கள் வந்து இங்கேருந்து அங்கே பயணம் செஞ்சுருக்காங்க. பயணம் செஞ்சு அது இல்லாமல் சாதாரணம் இல்லாமல் அரச கல்லறையில் பெயர் வர அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ செல்வாக்கோடு அங்கே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழர்கள் நாகரிகம் வந்து எவ்வளோ பழமையான நாகரிகமாக இருந்திருக்கு, அது இல்லாமல் எவ்வளோ சிறப்புக்குரியது, அதெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இப்போ குஜராத்ல இருக்கிற வந்து இந்த பாசிமணின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம கீழடியில வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாசிமணின்ற விஷயம் வந்து அந்த கல் வந்து குஜராத்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த கல் அந்த பாசிமணி அவங்க செதுக்கி செஞ்சு அது அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மாதிரி தமிழுக்கும் குஜராத்துக்கும் இடையே வந்து ஒரு வணிக ஒற்றுமை இருந்திருக்கு. அந்த காலத்திலே 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவிலேயே இல்லாத விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் குஜராத்துக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு ஒற்றுமை, ஒரு வணிக தொடர்பு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க 2 பேருமே சொன்ன மாதிரி நீங்க வந்து நாணயங்கள் வந்து வெளிநாடுகள்ல வந்து கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்றது நீங்க சொன்னீங்க. அதே போல அவங்க வந்து பாசி மணிகள் வந்து குஜராத்ல இருந்து கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது கடல் கடந்து நம்ம தமிழன் வந்து வணிகம் செஞ்சிருக்கான். எப்படின்னா மரங்களை வச்சு கப்பல் ரெடி பண்ணி அதுல வந்து எப்படி வந்து அந்த காலத்துல வந்து பெட்ரோல் இல்லை, அதே போல அதுக்கு அடுத்துதான் வந்து இந்த கரி இன்ஜின் அது சொல்லுவாங்க, அந்த மெத்தட் வந்து அதுக்கப்புறம் தான் வரப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட துணி இருக்கு சொல்லுவாங்கல்ல, அதாவது பாய்மர கப்பலோட பாய்மர துணி, அந்த துணியை வச்சுதான் வந்து
கப்பல்ல வந்து போறதும் வரதுமா இருந்திருக்காங்க. அந்த துணி எப்படிப்பட்ட துணியா இருந்திருக்குன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இப்போ நம்ம உடுத்தக்கூடிய அந்த ஜீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் வந்து அந்த டைம்லயே வந்து நம்ம தமிழன் வந்து உருவாக்கியிருக்கான். எதை வச்சு உருவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பருத்தியில இருந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து அதை ரெடி பண்ணி அது மூலியமா வந்து காற்று வந்து அழுத்தத்துக்கு ஏத்தாற் போல வந்து அதை ரெடி பண்ணி அங்க போறதும் வரதுமா இருந்திருக்காங்க. இப்போ சாக்கு துணி அந்த இதுவுமே அந்த காலத்துல இருந்திருக்கலாம். அதுவுமே நூல்ல வச்சுதான் சரி இது பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனா அது வந்து சில ஓட்டைகள் மூலியமா இருந்திருக்கும். ஸோ சட்டுன்னு ஒரு இது இருந்திருக்காது. ஆனா அந்த காலத்திலேயே வந்து நம்ம ஜீன்ஸ் மெட்டீரியல்ல வந்து தயாரிச்சுதான் வந்து வணிகம் வந்து செஞ்சிருந்திருக்காங்க. இப்போ அதே போல ஐரோப்பா நாடுகள்ல வந்து நம்மளோட துணிகள், அதாவது அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த துணிகள் வந்து வேஸ்டா நம்ம போடக்கூடிய துணிகள் தான் வாங்கி அதோட தரத்தை பார்த்து தான் வந்து அங்க வந்து ஜீன்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க செஞ்சு உடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா குளிருக்காக. இப்போ நம்ம சைடுனா வெயில் தான் நம்மளோட சைடு இருக்கும். ரொம்ப மோஸ்ட்லி வந்து வெயில் வெப்பமுடைய இடம் தான். ஸோ அங்கிட்டு வந்து குளிருக்காக இதுதான் வந்து உடுத்திருக்காங்க. அந்த காலத்திலேயே நம்ம தமிழன் தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு துணிகளையுமே நெஞ்சிருந்திருக்கான். இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டா, தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா வந்து ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஜல்லிக்கட்டு. என்னதான் வந்து அவன் வந்து ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ற மதுரைக்காரனா, அப்புறம் வந்து அருவாள் தான் எடுப்பான் எப்பயுமே அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போ வந்து மதுரைக்காரனாலே வந்து மாடை வளர்த்து அதை வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பையனா இருந்தா வந்து அதே மாடு சின்ன வயசுல இருந்து வளர்த்து பெரியாள், பெரிய ஆளாக்கி அவனும் பெரிய ஆளாக்கி அதை போய் ஜல்லிக்கட்டுல விட்டு அது வந்து அவன் வந்து ஒரு பிரைஸை வின் பண்றதுக்கோ ஒரு விஷயத்த வந்து அடையிறதுக்கோ அவன் பண்ண மாட்டான். எனக்கு ஒரு பெருமை, இது என் மண்ணுல வந்து என் மாடை நான் விடுறேன். இது மாதிரி வந்து பொங்கல் சமயத்துல வந்து 3 நாளுமே 3 இடத்துல நடக்கும். மதுரையை பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துல நடக்கல, 3 இடத்துல நடக்கும். அவன்யாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு. அலங்காநல்லூர் வந்து ரொம்ப வந்து பிரம்மாண்டமா நடக்கும். வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும், அது போக வேர்ல்டு ஃபுல்லாவும் தெரியும். இது வந்து மதுரை கணக்கு ரொம்ப 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 ஒரு பெருமையான விஷயமா வந்து ஜல்லிக்கட்டை நான் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரிதான் இந்த மாதிரி சிவகங்கை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள்ல மதுரையில வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கும். சிவகங்கை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கும். அதே மாதிரி வெளிவரட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா மாடை வந்து திறந்த வெளியா இருக்கும். கிட்ட பழைய இதுல கம்மா சொல்லப்போனா ஊர் கம்மா அந்த மாதிரி தான் இந்த மஞ்சள் வெட்டுவாங்க, வெளிவரட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இது கிட்டத்தட்ட கணக்கே இல்லாத அளவுக்கு மாடு வந்து அவுத்து விடுவாங்க. அவங்க வந்து அவங்க வந்து அவுத்து விடுறவங்க அப்படிலாம் எப்படின்னா, என் மாடு வந்து இந்த மாதிரி பரிசுக்கு ஆசைப்பட்டோ இந்த மாதிரி துண்டுக்கு ஆசைப்பட்டோ இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க. என் மாடு எத்தனை வேத்தை தட்டி விட்டு வருது எத்தனை வேத்தை தாண்டி வருது அப்படிங்கிற ஒரு பெருமைக்காகவே அங்கே வந்து அவுத்து விடுவாங்க. இதுக்கு இந்த மஞ்சரட்டுக்கு வர்றதுக்காகவே கிட்டத்தட்ட பல ஊர்ல இருந்து வருவாங்க. இதுக்காகவே மாடை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பொங்கல் நேரத்துலதான் இந்த மாதிரி மஞ்சரட்டுலாம் அதிகமா நடக்கும். ஒரு வருஷமா மாடை வந்து கிட்டத்தட்ட பெத்த பிள்ளை குழந்தை எப்படி பார்த்துவாங்களோ அதே மாதிரி தண்ணி வைக்கிறதுல இருந்து புண்ணாக்கு இந்த மாதிரி மாட்டுக்குன்னு தனியாக அதுக்கு கிட்டத்தட்ட செலவு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க மாட்டுக்காகவே. அவ்வளோ புகழ் பெற்ற விளையாட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பா தென் மாவட்டங்கள் அதிகமா நடக்கும். அது சொல்ல போனா இன்னொன்று வடமாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி திருவிழா சமயங்கள் இந்த மாதிரிலாம் இதுவும் நடக்காது. இது வந்து எப்படின்னா நினைச்ச நேரத்தில் வைப்பாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒருத்தர் பிறந்தாங்க, ஒரு பிறந்த நாளை முன்னிட்டோ ஒரு நடிகை பிறந்த நாளை முன்னிட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிறந்த நாள் முன்னிட்டு ஒரு கிட்டத்தட்ட வடமான் மஞ்சு விரட்டுன்னு ஒரு மாட்டை வந்து இது வடம்னு சொல்லி கயிறுக்கு பேர் வந்து வடம் தமிழ்ல. அது வந்து கட்டி 9 வீரர்கள் வந்து உள்ள விளையாடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட குறிப்பிட்ட 25 நிமிஷமோ என்னமோ அது விளையாடுறதுக்கு. அவங்க வந்து வீரர்கள் விளையாடுறதை தாண்டி அங்கே வந்து வர்ணனையாளர்னு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. மாடு விளையாடுற வீரர்கள் விளையாடுறதை காட்டிலும் அந்த வர்ணனையாளர் சொல்றதே அவ்வளோ அற்புதமா இருக்கும். 25 நிமிஷமும் மாடோட பெருமையும் அந்த வீரர்களோட பெருமையும் எங்கேயுமே தட்டி இது சொல்லாம ரெண்டுமே ஈக்குவலா, இதுவும் ரெண்டும் ஒரே அளவு தான் அப்படிங்கிற அளவுக்கு ஈக்குவலா கொண்டு வருவாங்க. அதாவது மோடி வந்து பணத்தோட மதிப்புகளை வந்து மாற்றம் செஞ்சாங்க. அந்த டைம் வந்து 500, 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு புது 500 ரூபாய் அப்புறம் 2000 நோட்டுகள் வந்து வெளியிடப்பட்டுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்மளோட மக்கள் வந்து அமைதியா இருந்தவங்க ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்யணும், ஏன்னா அது வந்து மாடை துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயங்களை வந்து வெளியே சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து
பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா அடுத்து போக போக ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் சென்னை மெரினா கடற்கரையில வந்து எல்லாருமே கூடி சேர்ந்து மாடோட வடிவத்தோட லுக்ல வந்து போராட்டம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா மதுரையில தான் பெரும்பாலும் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடக்கப்படும். ஆனா சென்னையில வந்து மாடுபிடி வீரர்களும் இருக்க மாட்டாங்க, மாடு வளர்க்கக்கூடிய ஆட்களும் வந்து அங்க அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஆனா தன்னோட உணர்வு, அதாவது தமிழன்ற உணர்வோட சென்னையில வந்து அவங்க வந்து பெரிய போராட்டம் ஒண்ணு நடத்தி, அதுக்கப்புறம் நம்ம மதுரை தமுக்க மைதானத்துல வந்து ஜல்லிக்கட்டு வந்து தடை செய்யணும்ன்ற சொன்னதுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. பல நாட்களா வந்து உள்ளுக்குள்ள போராட்டம் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. அப்போ உணவு, அது போல இருப்பிடம், எந்த விதமான விஷயங்களுமே உள்ளுக்குள்ள வந்து தட்டுப்பாடே இல்லாம எல்லாத்துக்குமே வழங்கப்பட்டுச்சு. தன்னோட தமிழன்ற உணர்வோட எல்லாருக்குமே சாப்பாடு வழங்கப்பட்டுச்சு. ரெஸ்ட் ரூம்ல இருந்து அவங்களுக்கு தூங்குறதுக்கான துணி, உணவு, மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா நான் தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வோட தான் அவங்க எல்லாருமே செயல்பட்டாங்க. ஃபேர் நீட்னு சொல்லி வந்து டெல்லியில வந்து போராட்டம் வந்து நடத்தி தர்மேந்திர பிரதாப்பை வந்து அவரை பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் வந்து நடத்தப்பட்டுச்சு. ஆனா அதே போல நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து போராட்டங்கள் நடந்துச்சு. இதை விட எப்படி சொல்ல, நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட ஒப்பிடும்போது நம்ம இங்க இருந்து அங்க அடிச்சோம். ஏன்னா இங்க கூடி தமிழ்ன்ற உணர்வோட கூடி எல்லாருமே சேர்ந்து அவங்கள அடிச்சோம். நம்ம டெல்லி வரைக்கும் போல, அதே போல டெல்லி வரைக்கும் போய் போராட்டங்கள் எதுவும் பண்ணல. தமிழன்ற உணர்வோட இருந்து அந்த போராட்டம் பண்ணி நம்மளோட இதை வென்றெடுத்தோம். நம்ம சும்மா தமிழ் அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்றீங்களே, ஜல்லிக்கட்டுல வந்து மாடை பிடிச்சான், காலை அடக்கணும் அப்படிலாம் சொல்றீங்களே. போனு, டெக்னாலஜி, அந்த டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? நீங்களா கண்டுபிடிச்சீங்க? ஜப்பான்காரன், அமெரிக்காக்காரன் தானே கண்டுபிடிச்சான். தமிழெல்லாம் துப்பு கட்டவன், அவனுக்கு வந்து அறிவே இல்லை, அவன் வந்து டெக்னாலஜியில முன்னேறவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சொல்கிறது உண்மைதான். இப்போ வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பல பேர் கிட்டத்தட்ட துபாய், மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லி அங்கே இருக்க நிறுவனம் கீழே வேலை செய்கிறது, கைகறி வேலை செய்கிறது, இப்போ வேலை செய்கிறது இப்போ வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறது அது உண்மை தான். ஆனால் தமிழர்கள் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து இது மிகப்பெரிய பொய், மிகப்பெரிய இன்னும் வரலாற்று ரீதியான பொய் கூட சொல்லலாம். உதாரணம் சொல்லணும்னா தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பு வைக்கிருக்காங்க. இரும்போட உருகுநிலை கிட்டத்தட்ட 1500 டிகிரி செல்சியஸ் மேலே. அது உலகத்தில் எந்த நாகரிகமும் இது வரைக்கும் இரும்பு வந்து உருக்குனது இல்லை. பிற்காலத்திலும் உருக்கி பயன்படுத்தியிருக்காங்கன்னு வருது. இதுக்கு முன்னோடியாக தமிழர்கள் வந்து இதுக்கான ஆதாரம் வந்து சிவகலை. அது வந்து கிட்டத்தட்ட அசைக்க முடியாத ஆதாரம் கூட சொல்லலாம். தமிழர்கள் முதல் முறையாக உலகத்திலேயே முதலாக இரும்பு உருக்கி பயன்படுத்தியிருக்கான ஆதாரம் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது கீழே கூட இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டுமானங்கள் கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட கால்வாய் இது நீர் போகிறதுக்கும் கழிவு நீர் வர்றதுக்கும் இவ்வளோ இதாக நகரமயமாக இவ்வளோ இதாக யோசித்து இவ்வளோ இது செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் தமிழகம் முன்னேறங்கிறது பெரிய கேள்விக்குறியா அந்த இடத்துல இருக்குது. இதுக்கான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ப்பனர்கள். ஒரே காரணம் பார்ப்பனராகவே இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தமிழர்களை வந்து தொழில் ரீதியாக பிரித்து அப்படியே ஜாதியாக மாற்றி, நீ இதை பண்ணு, நீ உங்கள் அப்பா தொழிலே செய்ய, உங்கள் அப்பா வந்து நீ உங்கள் அப்பா செஞ்ச தொழிலை நீ செய்யி அப்படின்னு சொல்லி, நீ தச்சர் வேலை செஞ்சா நீ தச்சர் வேலை செய்யி, நீ வந்து விவசாயம் செஞ்சா நீ விவசாயம் செய்யி, நீ துணி துவைச்சா நீ துணியை மட்டும் துவைச்சிக்கிற அப்படின்னு சொல்லி வேலையை அடுத்தவன் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, படிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜாதிக்காரங்க படிக்கணும்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்து தமிழர் கடைசி படிப்பறிவு இல்லாதவன், அடுத்தவனை பற்றி தெரியக்கூடாது, அடுத்தவன் தொழில் தெரிஞ்சுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கான். இதுதான் ஒரே காரணம். பார்ப்பனியை செஞ்ச ஒரே சதிதான். அவங்க வந்து கொண்டு வர்றதே வேத நாகரிகம், எங்கள் நாகரிகம் தான் முற்பட்ட நாகரிகம், கீழடி நாகரிகம் இல்லை அப்படி சொல்லி கொண்டு வர்றான். வேத நாகரிகம் என்ன சொல்றதுன்னா நீ பிறப்பால நீ தாழ்ந்தவன், ஒருத்தனுக்கு கீழே நீ ஒருத்தவன், நீ வந்து பிறப்பால நீ வந்து அடுத்தவன் மேலே வர முடியாது, என்னதான் பண்ணால் நீ அடுத்தவன் கீழே அப்படின்னு சொல்லுது. இப்படிப்பட்ட நாகரிகம் தான் எங்கள் நாகரிகம் முற்பட்ட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்பனர்கள். கிடையாது, தமிழ் நாகரிகம் தான் உங்களுக்கு முற்பட்ட நாகரிகம். அவங்க சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நாகரிகத்துக்கு பல 100 கோடி ஒதுக்கி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கியிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு ஆய்வு செஞ்ச நிதி அறிக்கையை வெளியிடக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி நீ வந்து திருப்தி எழுதிக்கூடு அப்படின்னு சொல்லி அவன் இது வரைக்கும் நிதி அறிக்கை அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிடாமல் வச்சுருக்கான்.
ஆனால் இது வந்து ஆய்வாளர் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து என்னால் முடியாது, நான் என்னோட தொழிலுக்கு நான் செஞ்ச ஆய்வுக்கு நான் உண்மையாக இருப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மாற்றி எழுத முடியாது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் உறுதியாக நிற்காரு. அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி ஆய்வாளர், அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆய்வாளர் அப்படின்னு அவரே சொல்லும் போது நம்ம தமிழ் நாகரிகம் எவ்வளோ முற்பட்ட நாகரிகமாக இருந்திருக்கும். இதை முற்றிலுமாக ஒழிச்சு மறைச்சதுக்கு முக்கியமான காரணம் பார்ப்பனியர் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடந்துச்சு. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறோம்னா தஞ்சையில் நடக்கிற தமிழ் மக்கள் இசை விழாவுக்கு நீங்கள் அவசியமாக கலந்துக்குங்க. இது வந்து தமிழர்கள் இது வந்து நம்ம இது சும்மா பேச்சு வழக்கில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். தமிழ் மக்கள் வந்து எவ்வளோ முற்பட்ட மக்கள், அங்கே எவ்வளோ நம்ம வந்து எப்படி வாழ்ந்துருக்கோம், எவ்வளோ அறிவு மிக்கவராக இருந்திருக்கோம். பல நாடுகள் பயன்படுத்தாத உலோக முறைகள்லேருந்து எல்லாமே நம்ம தமிழ் மக்களுக்கு அவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிறோம்னா தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட உரிமையை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும், சொல்ல முடியும். இப்போ அதை கொண்டு போய் நீட்டு கொண்டு வரான், அதை கொண்டு வரான், இதை கொண்டு வரான், மாநில உரிமையோட இவ்வளோ இப்போ பறிக்கிறான். இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டாலே இதை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும். நீங்கள் அவசியம் கலந்துக்குங்க. கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி வேத நாகரிகத்தை புரட்சியடி இந்திய வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து திருத்தி எழுது. தமிழ் மக்கள் இசை விழா ஆகஸ்ட் 22 அவசியம் நீங்கள் கலந்துக்குங்க. தமிழ் மக்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து பாருங்கள்.